எல்லோருக்கும் வணக்கம். உலகத்திலேயே மிகப்பெரிய டைனோசர் வாழ்ந்தது நம்ம தமிழ்நாட்டில் தான். நிறைய பேர் அர்ஜென்டினாசாரஸ், டைட்டனோசாரஸ் இந்த மாதிரி டைனோசர் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய டைனோசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்ஜென்டினாவில் கண்டுபிடிக்கப்பட்ட அர்ஜென்டினோசாரஸ் அது நிறைய இடங்கள்ல கண்டுபிடிக்கப்பட்டதுனால அதோட முழு புதைப்படிமமும் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால உலகத்தோட மிகப்பெரிய டைனோசரா இந்த அர்ஜென்டினாசாரஸ் இப்ப இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் கள்ளமேடுங்கிற இடம் காவிரி ஆற்று கரையோரம் திருச்சி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இங்க கண்டுபிடிக்கப்பட்ட டைனோசரோட எலும்பு வச்சு இந்த டைனோசர் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய டைனோசரா இருந்திருக்க கூடும் அப்படிங்கிற கணிப்பு நிறைய ஆய்வாளர்களுக்கு வந்துச்சு. இருந்தாலும் இதோட புதைப்படிமம் முழுக்க நமக்கு கிடைக்கல. இந்த ஆராய்ச்சி 1987ல நடந்துச்சு. இந்த ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்ட புதைப்படிமங்களை வச்சு இந்த டைனோசரோட நீளம் கிட்டத்தட்ட 145ல இருந்து 150 அடி நீளம் இருந்திருக்கலாம் அப்படின்னு கணிச்சாங்க. ஆனா உலகத்திலேயே மிகப்பெரிய டைனோசரா சொல்லப்படுற அர்ஜென்டினாசாரஸ் கிட்டத்தட்ட 90ல இருந்து 110 அடி நீளம் தான் இருந்திருக்கலாம். அதிகபட்சமா போனா 130 அடி நீளம் தான் அது வளர்ந்திருக்க கூடும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் இந்த மாவட்டங்கள்ல பல புதைப்படிமங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எல்லாமே டைனோசரோட எலும்புகள், டைனோசரோட முட்டை, இந்த மாதிரி பல புதைப்படிமங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல இருந்தே உலகத்திலேயே மிகப்பெரிய டைனோசர் வாழ்றதுக்கான சாத்தியக்கூறு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தமிழகத்துல இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அவைகளை ஆராய்ச்சி பண்றதுக்காக வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச காலத்துல மொத்தமாவே அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி புதைப்படிமமா கண்டுபிடிக்கப்பட்ட இந்த எலும்புகள் தற்போது இல்லாம போனதுக்கு காரணம் இந்த டைனோசரோட பேரை வச்சே நம்மளால அறிய முடியும். நம்ம தமிழ்நாட்டுல கண்டுபிடிக்கப்பட்ட டைனோசருக்கு தமிழக அரசால தமிழ்ல தான் ஒரு பேர் வச்சிருக்கணும். ஆனா இப்படி கண்டுபிடிக்கப்பட்ட, அதாவது நம்ம தமிழ்நாட்டுல காவிரி ஆற்றோட கரையில கண்டுபிடிக்கப்பட்ட இந்த டைனோசருக்கு பிரஹத்கயாசாரஸ் அப்படின்னு சமஸ்கிருதத்துல பேர் வச்சிருக்காங்க. ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு எந்த பெருமையும் வந்து சேரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னமோ.